ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மகாராஷ்டிராவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தஹி தடுக்கா தான். இந்த தஹி தடுக்கா பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. இது நம்ம ராவாக தான் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே நான் மகாராஷ்டிராவில் இருக்கிறனால இங்கே உள்ள நெய்பர்ஸ் கிட்டலாம் நான் அடிக்கடி அவங்களோட ஃபுட் ஸ்டைல் என்னன்னு கேட்டு அதை குக் பண்ணுவேன். அதில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்க அப்படின்னா இந்த தஹி தடுக்கா தான். இந்த தஹி தடுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வீட்டில் உரைக்கு ஊற்றுன தயிர் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கார்னிஷ்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எந்த கிரீன் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோ தான் தயிர் தடுக்காக்கு தேவைப்படும். இந்த உருளைக்கிழங்கு நான் என்னோட ஃபேவரட்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சூப்பர் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வீட்டில் உரைக்க ஊற்றின தயிர்லேருந்து 3 கரண்டி எடுத்திருக்கேன். பொதுவாக நீங்கள் தயிர் வீட்டில் உரைக்க ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரை நம்ம நல்லா கெட்டியாக இருக்குல்ல, இது நல்லா க்ரீமாக இருக்கிறதுக்கும் லைட்டாக தளர்ந்து வரதுக்காக கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பீட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தஹி தடுக்கா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா க்ரீமி மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், உருளைக்கிழங்கு அண்ட் கார்னிஷ்காக எடுத்து வச்சுருக்கிறது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா தஹி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தடுக்கா மட்டும்தான் ரெடி பண்ணணும். இப்போ தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் செமி டைப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தஹிக்கு நம்ம தடுக்கா ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு தாளிப்பு கரண்டி இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம்னா ஓவரால் இந்த ரெசிபியே முடிஞ்சிருச்சு. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அண்ட் கிட்ஸ் கூட இந்த ரெசிபியை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமானது. தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த தாளிப்பை அந்த தஹியோட ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தஹி தடுக்கா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை எது கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்கன்றதையும் நான் உங்களோட சொல்கிறேன். சப்பாத்தி, பூரி, நான், ஜீரா ரைஸு, ஒயிட் ரைஸு, மேத்தி பரோட்டா, ஆலு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இங்கே உள்ள ஃபுட்டுக்கு எல்லாமே இந்த சைட் டிஷ் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வித்தின் 2 செகண்ட்ஸில் பண்ணுறதுனால அடிக்கடி பண்ணலாம். அண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு மாதிரியும் இருக்காது, இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த தஹி தடுக்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, நீங்கள் ஈஸியாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.